வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 இயல் 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் 1 மொத்தம் 5 கணக்கு இருக்குது. இந்த 5 கணக்கையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? பாருங்க, கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகிலுள்ள முழு எண்ணிற்கு முழுதாகுக. இங்கே ஒரு 8 தசம எண்கள் இருக்குது. இதை என்ன செய்யணும்னா அதற்கு அருகில் உள்ள முழு எண்களுக்கு மாற்றி எழுதணும், முழுசாக்கி நம்ம எழுதணும். எழுதலாமா? முதல் இது பாருங்க, 8.71. இது என்ன செய்யணும்? முழு எண்ணை நம்ம மாற்றி எழுதணும். இப்போ பாருங்க, முழு எண் அப்படின்னா பாருங்க, இந்த புள்ளி இருக்கு இல்லையா, தசம புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கிறது முழு எண், இந்த பக்கம் இருக்கிறது தசம எண். சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்த தான் நம்ம முழுசாக்கணும். இந்த இடத்த முழுசாக போறோம்னா இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இலக்கத்தை பார்க்கணும். என்ன இருக்கு பாருங்க, 7 இருக்கு. 5 5ஐ விட பெருசா இருந்தால் இந்த கூட 1 கூட்டணும். 5ஐ விட சின்னதாக இருந்துச்சுன்னா எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே எழுதணும். அவ்வளோதான் கண்டிஷன். சரியா? இப்போ பாருங்க, இங்கே 8 இருக்கு, இங்கே என்ன இருக்கு பாருங்க, வலது பக்கத்தில் 7 இருக்கு. 5ஐ விட பெரிய எண், அப்போ இது கூட 1 கூட்டணும். கூட்டினா 9. அப்போது 8.71க்கு அருகில் இருக்கக்கூடிய முழு எண் எது? 9. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அடுத்து பாருங்க, அதே தான் 26.01க்கு அருகில் உள்ள முழு எண். இந்த முழு எண்ணில் இந்த 1ஆம் இடம் கடைசி இலக்கம் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணணும். அடிக்கோடு இட்டாச்சு. இப்போ பாருங்க, இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும். இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய எண் 5 5ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா 1 கூட்டணும். இங்கே 0 இருக்கு, 5ஐ விட சிறிய எண். அப்போ இது எந்த மாற்றமும் அடையாது. என்ன வரும்? அந்த 26 அப்படியே வந்துடும். சரியா? அடுத்தது 3வது பார்க்கலாமா? பாருங்க, 69.48. இதற்கு அருகில் இருக்கக்கூடிய முழு எண் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இருக்கக்கூடிய 1ஆம் இடம் இலக்கம் கடைசி இலக்கத்தை அடிக்கோடிட்டுருங்க. பாருங்க, இதுக்கு வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்க, 4 இருக்குது. 5 5ஐ விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது கூட 1 கூட்டணும். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. 5ஐ விட சிறிய எண். அப்போ இது எந்த மாற்றமும் அடையாது, அப்படியே தான் வரும். என்ன வரும்? 69. சரியா? அதுக்கு அடுத்தது 4வது பார்க்கலாமா? பாருங்க, என்ன இருக்கு? 103.72. இதற்கு அருகில் இருக்கக்கூடிய முழு எண்ணை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இருக்கக்கூடிய 1ஆம் இடம் இலக்கம் என்ன? 3. இந்த இடத்த நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு வலது பக்கம் இருக்க எண்ணை பார்க்கணும். 7 இருக்கு, 5ஐ விட பெரிய எண். அப்போது இந்த 103 கூட என்ன செய்யணும்? 1 நம்ம கூட்டணும். இங்கே இருக்கிறது 7, 5ஐ விட பெரிய எண். அப்போ என்ன செய்யணும்? இந்த 103 கூட 1 கூட்டணும். கூட்டினா என்ன வரும் பாருங்க? 4. 3 1 கூட்டினா 4, 0 அப்படியே வந்துடும். 1 அப்படி. அப்போ 104. அதுக்கு அடுத்தது 5வது பாருங்க, 49.84க்கு அருகே இருக்கக்கூடிய முழு எண் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் முழு எண் இருக்கு இல்லையா, கடைசி இலக்கம், அதாவது 1ஆம் இடம் இலக்கத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு வலது பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். என்ன இருக்குது? 8 இருக்குது, 5ஐ விட பெரிய எண். அப்போ இந்த 49 கூட என்ன செய்யணும்? 1 கூட்டணும். 49 கூட 1 கூட்டினா என்ன வரும் பாருங்க? 9 1 10, 10க்கு 0, மிச்சம் 1 போட்டாச்சு. 1 4 கூட 50. அப்போது 49.84க்கு அருகில் இருக்கக்கூடிய முழு எண் என்ன? 50. சரியா? அதுக்கு அடுத்தது 6வது பாருங்க, 101.35க்கு அருகில் உள்ள முழு எண் பாருங்க, 101. 1ஆம் இடம் இலக்கத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆன்லைன் பண்ணிட்டோம். இதுக்கு வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்க? 3 இருக்குது இல்லையா? 3ன்றது 5ஐ விட சிறிய எண். அப்போ இந்த 101 எந்த மாற்றமும் அடையாது, அப்படியே வந்துடும். 101. அதுக்கு அடுத்தது 7வது பாருங்க, 39.814. இந்த 31 முழு எண் இருக்கு இல்லையா, இதில் கடைசி இலக்கம் 1ஆம் இட இலக்கத்தை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 9 இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு வலது பக்கம் என்ன இருக்கு பாருங்க? 8 இருக்கு. 8ன்றது 5ஐ விட பெரிய எண். அப்போ இந்த 39 இருக்கு இல்லையா, அது கூட 1 கூட்டணும். இது 8 5ஐ விட பெரிய எண். அப்போ என்ன செய்ய கூட 1 கூட்டணும். 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10, 10க்கு 0, மிச்சம் 1. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, அப்போ 40. 39.814 அருகில் இருக்கக்கூடிய முழு எண் என்ன? 40. சரியா? அடுத்தது 8வது பாருங்க, 1.23க்கு அருகில் உள்ள முழு எண்ணை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, 1 இதான் முழு எண். இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும். 2 இருக்குது, 5ஐ விட சிறிய எண். அப்போ இந்த 1 என்ன செய்யாது? எந்த மாற்றம் அடையாது, அப்படியே வரும். 1.23க்கு அருகே இருக்கக்கூடிய முழு எண் எது? 1. சரியா? அடுத்தது 2வது கணக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுதாக்குக. இங்கே 3 இருக்கு, எந்த இடத்த முழுசாக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க. முதல் இது பாருங்க, 5.992க்கு 10ல் 1ஆம் இடம்
10ல் 1ஆம் இடம் எடுத்து எழுதிட்டேன் பாருங்க. இதில் 10ல் 1ஆம் இடம் பாருங்க, இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கிறது 1ஆம் இடம். வலது பக்கம் வந்தோம்னா, புள்ளிக்கு வலது பக்கம் வந்தோம்னா இது என்னது 10ல் 1ஆம் இடம். இங்கே வந்து 100ல் 1ஆம் இடம், இது வந்து 1000ல் 1ஆம் இடம். சரியா, நம்ம எதை முழுதாக்கணும், 10ல் 1ஆம் இடம். அப்போ புள்ளிக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் இலக்கம் தான் என்னது 10ல் 1ஆம் இடம். இந்த இடத்த நம்ம முழுசாக்க போகிறோம், அண்டர்லைன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும். என்ன இருக்குது 9, 5ஐ விட பெருசு. அப்போ என்ன செய்யணும், இந்த 5.9 கூட எதை கூட்டணும், 1 கூட்டணும். இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் 5ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா 1 கூட்டணும், சின்னதாக இருந்துச்சுன்னா எந்த மாற்றமும் இல்லை. அப்போது இந்த இடத்துல 1 கூட்டணும், கடைசியில் தான் வச்சு கூட்டணும். கூட்டினா என்னங்க பாருங்கள், 9ஐ 1 கூட்டினா 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1 5 கூட்டினா 6. இந்த புள்ளி அப்படியே வந்துடும். அப்போ 5.9ஐயும் இங்கே என்ன அர்த்தம், 1 கூட்டுறோம்னா இது வந்து 0.1ன்னு அர்த்தம். சரியா, அப்போது 5.9 0.1 கூட்டினா என்ன வருது 6.0. அப்போது இதற்கு 10ல் 1ஆம் இடத்திருத்தம் என்ன 6.0. அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்க, 21.85 100ல் 1ஆம் இடத்திருத்தம். 100ல் 1ஆம் இடம், 100ல் 1ஆம் இடம்னா இந்த தசம புள்ளிக்கு வலது பக்கத்தில் எத்தனை இலக்கம், இரண்டாவது இலக்கத்தை நம்ம முழுசாக்கணும். இது வந்து என்னது 10ல் 1ஆம் இடம், இதான் 100ல் 1ஆம் இடம். இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். நம்ம எதை முழுசாக்க போகிறோமோ அதற்கு வலது பக்கம் இருக்கிற நம்பர் 5, 5ஐ விட பெருசாக இருந்தால் இது கூட 1 கூட்டலாம். இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, அப்போ இது கூட 1 கூட்ட போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 21.80, 5ஐ விட பெரிய எண். இந்த கடைசியில் என்ன செய்யணும், 1 வச்சு கூட்டணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், 1, 8, 0 1 கூட்டினா 1, 8 அப்படியே வந்துடும், புள்ளி வச்சாச்சு, 1 அப்படியே வந்து 2 வரும். அப்போ 21.81, 21.81. அடுத்தது மூணாவது பாருங்க, 35.001 1000ல் 1ஆம் இட திருத்த எண்ணை நம்ம எழுதணும். அதாவது 1000ல் 1ஆம் இடம், இந்த முதல் இலக்கம் வந்து 10ல் 1ஆம் இடம். புள்ளிக்கு வலது பக்கத்தில் முதல் இலக்கம் 10ல் 1ஆம் இடம், இது வந்து 100ல் 1ஆம் இடம். இதான் என்னது மூன்றாவது, இதான் 1000ல் 1ஆம் இடம். நம்ம இந்த இடத்த நம்ம முழுசாக்க போகிறோம். அப்போ இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை நம்ம பார்க்கணும். வலது பக்கம் என்ன இருக்குது 4 இருக்குது, 5ஐ விட சிறிய எண். அப்போது இது எந்த மாற்றமும் அடையாது. அப்போ என்ன வரும் 35.001 மட்டும்தான், 001 மட்டும். இதான் என்னது, இதனுடைய 1000ல் 1ஆம் இட திருத்த எண். அடுத்தது மூன்றாவது பாருங்க, கீழ்காணும் தசம எண்களை ஒரு தசம இடத்திருத்தமாக எழுதுக. இங்கே வந்து 3 தசமங்கள் இருக்குது, எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரு தசம இடத்திருத்தமாக எழுதணும். அதாவது புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு இலக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். எழுதலாமா, முதல் இது பாருங்க, 123.37 ஒரு தசம இடத்திருத்த எண் கண்டுபிடிக்கலாமா. புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்கணும், அதான் ஒரு தசம இடத்திருத்தம். பாருங்க, இந்த இடத்த முழுசாக்க போகிறோம். அப்போ இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும். என்ன இருக்குது 7, 5ஐ விட பெரிய எண். அப்போ என்ன செய்யணும், இது கூட 1 கூட்டணும். இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க, 123.3 இருக்குது, இது கூட கடைசியில் 1 வச்சு கூட்டணும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, 4 புள்ளி வந்துடும், 3, 2, 1. அப்போது 123.4, 123.4. அடுத்து ரெண்டாவது பாருங்க, 19.99 ஒரு தசம இடத்திருத்தம். அப்போ புள்ளிக்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்கணும், ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்கணும். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதுக்கு வலது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்க 9. இது வந்து என்னது 5ஐ விட பெரிய எண். அப்போது இந்த 19.9 கூட என்ன செய்யணும், 1 கூட்டணும், கடைசியில் எழுதி கூட்டணும். கூட்டலாமா, 9ஐ 1 கூட்டினா 10, 10க்கு 0 மிச்சம் 1. இப்போ பாருங்க, 1 9 கூட்டினா 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1 1 கூட்டினா 2. அப்போ என்ன வருது 20.0. இதனுடைய ஒரு தசம இடத்திருத்தம் என்ன 20.0. அடுத்தது கடைசி இது பாருங்க, ஒரு தசம இடத்திருத்தம். அப்போ புள்ளிக்கு அடுத்து புள்ளிக்கு வலது பக்கத்தில் என்ன இருக்கணும், ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்க 4, 5ஐ விட சிறிய எண். அப்போது இந்த 910.5 எந்த மாற்றமும் அடையாது. 5, 5ஐ விட பெருசாக இருந்தால் மட்டும்தான் இந்த இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண் கூட என்ன செய்யணும், 1 கூட்டணும். இங்கே 4 இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அப்போது என்ன வரும் பாருங்க 910.5.
அடுத்தது 4வது பாருங்க. கீழ்காணும் தசம எண்களை இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக. இங்க 3 தசம எண்கள் இருக்கு. எத்தனை இடத்திருத்தமாக? இரு தசம இடத்திருத்தமாக. அப்படின்னா புள்ளிக்கு வலது பக்கத்துல 2 இலக்கம் மட்டும்தான் இருக்கணும். மாத்தலாமா? முதல் பாருங்க, 87.755 இரு தசம இடத்திருத்த எண். புள்ளி இங்க இருக்கு, வலது பக்கம் 2 இலக்கம் தான் இருக்கணும். அப்ப 2வது இலக்கத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கோடு போட்டு அன்லைன் பண்ணிட்டோம். இப்போ வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும். 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா இது கூட 1 கூட்டணும். இங்கே இருக்கிறது 5 இருக்குது. அப்போது 87.75 இருக்குது. இங்கே 5 இருக்கிறதுனால இது கூட என்ன செய்யணும்? 1 கூட்டணும். கூட்டுங்க. 6 7 அப்படியே வந்துடும். 5 1 கூட்டணும் 6 7 அப்படியே வந்துடும். புள்ளி வச்சாச்சு. 7 8. அப்போ 87.76. சரியா? அதுக்கடுத்து 2வது பாருங்க, 301.513 இரு தசம இடத்திருத்த எண். அப்போ புள்ளிக்கு அடுத்து 2வது இலக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? முழுசாக்கணும். அன்லைன் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு வலது பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 3 இருக்கு. 5ஐ விட சிறிய எண். அப்போ எந்த மாற்றம் அடையாது. 301.51. சரியா? அதுக்கு அடுத்தது கடைசி இது பாருங்க, 3வது இது என்ன செய்யணும்? 79.997 இரு தசம இடத்திருத்தம். புள்ளி இங்க இருக்கா? புள்ளிக்கு அடுத்து 2வது இலக்கத்தை நம்ம முழுசாக்கணும். என்ன இருக்கு பாருங்க? 2வது இலக்கம் 79.99. இங்க எழுதிக்கலாமா? 79.99. இதுக்கு வலது பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்க? 7 இருக்கு. 7ன்றது என்னது? 5ஐ விட பெரிய எண். அப்போ இது கூட என்ன செய்யணும்? 1 கூட்டணும். கூட்டலாமா? 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10. 10க்கு 0 மிச்சம் 1 மேலே போட்டாச்சு. 1 1 கூட்டினா 10. 10க்கு 0 மிச்சம் 1 இங்கே மேலே போட்டாச்சு. 1 9 கூட்டினா 10. 10க்கு 0 மிச்சம் 1. 1 7 கூட்டினா 8. அப்போது 80.00. ஆன்சர் என்ன? 80.00. 79.997 இரு தசம இடத்திருத்த என்ன? 80.00. சரி, அடுத்தது 5வது பாருங்க, கடைசி இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. கீழ்காணும் தசம எண்களை 3 தசம இடத்திருத்தமாக எழுதுக. இங்க எத்தனை இருக்கு? 3 தசம எண்கள் இருக்கு. நம்ம எப்படி முழுசாக்கணும்? 3 தசம இடத்திருத்தம். புள்ளிக்கு வலது பக்கத்தில் எத்தனை இலக்கம் இருக்கணும்? 3 இலக்கம் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். முதல்ல பாருங்க, 24.4003 3 தசம இடத்திருத்தம். புள்ளி இங்க இருக்கு. புள்ளிக்கு வலது எத்தனை இலக்கம் இருக்கணும்? 3 இலக்கம் இருக்கணும். 1 2 3. இதை தான் நம்ம முழுசாக்க போறோம். இந்த இடத்த நம்ம முழுசாக்கணும். இது வலது பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 3 இருக்கு. 3 5ஐ விட சிறிய எண். அப்போ எந்த மாற்றம் இருக்காது. அந்த 3 இலக்கத்தை அப்படியே எழுதிட்டா போதும். என்ன இருக்கு? 24.400. முடிஞ்சுதா? இப்போ 2வது கணக்கு பாருங்க, 1251.2345 3 தசம இடத்திருத்தம். புள்ளி இங்க இருக்கு. 3வது இலக்கத்தை நம்ம முழுசாக்கணும். இதான் 3வது இலக்கம். இதை முழுசாக்க போறோம். அப்ப அதுக்கு வலது பக்கம் இருக்க என்ன பாருங்க? 5 இருக்கு. 5 5ஐ விட பெருசா இருந்துச்சுன்னா இது கூட என்ன செய்யணும்? 1 கூட்டணும். முதல்ல கொடுத்துருக்க என்ன எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு? 1251.234. புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் தான் இருக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கு? வலது பக்கத்தில், அதாவது நம்ம முழுசாக்க வேண்டிய எண்ணுக்கு வலது பக்கத்தில் 5 இருக்கு. அப்போ இது கூட என்ன செய்யணும்? 1 கூட்டணும். கடைசியில் தான் 1 கூட்டணும். சரியா? அப்போ பாருங்க, 1 4 கூட்டினா 5. 3 அப்படியே வந்துடும். 2 அப்படியே வந்துடும். தசம புள்ளி அப்படியே வந்துடும். 1 5 2 1 எல்லாமே வந்துடும். அப்போது இதனுடைய 3 தசம இடத்திருத்தம் என்ன? 1251.235. 235. சரியா? அதுக்கு அடுத்தது கடைசி இது பாருங்க, 61.00203 3 தசம இடத்திருத்தம். புள்ளி இங்க இருக்கா? அப்போ வலது பக்கத்தில் 3வது இலக்கம் 2. இந்த இடத்த தான் நம்ம முழுசாக்கணும். இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும். என்ன இருக்கு? 0 இருக்கு. 5ஐ விட சிறிய எண். அப்போ எந்த மாற்றமும் இல்லை. இதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிட்டா போதும். 61.002. 61.00203 3 தசம இடத்திருத்த எண் என்ன? 61.002. சரியா? அவ்வளவுதான். இந்த பயிற்சி முடிந்தது. நன்றி.